மீண்டுமாக இந்த தேவ செய்தி மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் 2 வீலர் வைத்திருந்தேன். அது பல ஆண்டுகள் அதை பயன்படுத்தி வந்தேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த 2 வீலரை கொடுத்துவிட்டு 4 வீலர் ஒரு கார் வாங்கலாம் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து வாஞ்சித்து வந்தேன். ஆகவே அந்த 2 வீலரை நான் விற்றுவிட்டு அந்த பணத்தை வைத்திருந்தேன். இதை நான் இந்த காரியத்துக்காக முயற்சி செய்யும்போது என்னிடம் இருந்தது அந்த 2 வீலர் விற்றதான பணம் மாத்திரம் இருந்தது. இதை கேட்ட சிலர் பரியாசம் கூட பண்ணினார்கள். 2 வீலர் விற்ற பணத்தை வைத்து எவ்விதமாக 4 வீலர் கார் வாங்க முடியும் என்று சொல்லி அங்கே பரியாசம் பண்ணப்பட்டது. இதை கேட்டதான நான், எனக்குள்ளே விசுவாசம் அதிகரித்தது. எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அங்கே தேவை ஏற்பட்ட போது அந்த பெரிய கூட்டத்தில், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் ஒரு சிறுவனிடத்தில் மாத்திரம் 5 அப்பங்கள் 2 மீன் மாத்திரம் இருந்தது. ஆண்டவர் அதை தம்முடைய கரத்தில் வைத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அநேகருக்கு பரிமாறிப்பட்டது. 5000 பேர் அதனால் போஷிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் என்னுடைய விசுவாசத்தை தூண்டியது. அந்த விற்றதான பணத்தை என்னுடைய கரத்தில் வைத்து, ஆண்டவரே, நீர் 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு அதை ஆசீர்வதித்து 5000 பேர்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்ற சம்பவம் உண்மையானது. என்னுடைய கரத்தில் இருக்கிற இந்த பணத்தை அவ்விதமாக நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் ஜெபித்தேன். ஜெபித்த 2 நாட்கள் கழித்ததாக எனக்கு ஒரு கார் கிடைத்தது. கடன் வாங்கவில்லை. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே இருக்கிற காரியத்தை, பணத்தை கொண்டு நாம் ஆண்டவரிடத்து சமூகத்தில் ஜெபித்து நாம் அதை பயன்படுத்துவோம். இது பணம் மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கிற ரீசோர்சஸ், ஒருவேளை நம்முடைய தாளந்தாக, நேரமாக, எதுவாக இருந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபித்து பயன்படுத்தும் போது அந்த தேவைகள் நிச்சயமாகவே சந்திக்கப்படும். ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இருக்கிற காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போவோம். தேவன் அதை வர்த்திக்க பண்ணி அதன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆசீர்வதித்து அநேகரை போஷித்ததான தேவன், இன்றும் எங்களுக்கு இருக்கதான தாளந்துகள், பணங்கள், ரீசோர்சஸ், நேரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் வைத்து செபித்து பயன்படுத்தும் போது அது தேவைகள் சந்திக்கப்படும். அநேகருக்கு அது பேருதவியாக இருக்கும். சுவாமி, எங்களை அந்த விதமான விசுவாசத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமேன். Like, subscribe, and share to spread the God's love.